பொதுவாக வந்து இந்த ராஜாக்களுடைய அது அரண்மனையெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 டைனிங் ஹால் இருக்குமா. பெரிய ஒரு டைனிங் ஹால் இருக்கும். அது வந்து கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா அங்கே சாப்பிடுவாங்களாம். அதே நேரத்தில் இந்த ராஜா ஃபேமிலியாக அவர் மட்டும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு டைனிங் ஹால் வச்சுருப்பாராம். அதில் வந்து பாருங்கள், இந்த மேவிபோசேத்தை பார்த்து தாவீது நீ என் கூட டெய்லி சாப்பிடுவேன்னு சொன்னது எந்த இதில்னா இந்த ஃபேமிலி டைனிங் ஹால் பாருங்கள் அதில் உட்காந்து சாப்பிடுவேன்னு சொன்னாங்க. கெஸ்ட்டாக இருக்கிற அந்த டைனிங் ஹாலில் சாப்பிட சொல்லலை. நிறைய நேரம் நம்ம சில கெஸ்ட் மாதிரி அப்பப்போ வந்துட்டு என்ன பண்ணிடுவோம், சிலர் பார்த்துருக்கீங்களா, அந்த இதுக்கு மட்டும் வருவாங்க, அந்த ஆராதனைக்கு மட்டும் வருவாங்க, திருவிருந்து ஆராதனை மாதத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு அன்னைக்கு மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிடலாங்க. அது வந்து கெஸ்ட்டு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற பந்தி என்ன பந்தி? ஃபேமிலி டைனிங் ஹால். எப்பயுமே நம்மை குறித்து அவர் என்ன நினைக்கிறார்? குடும்பமாக நம்மளை நினைக்கிறார். அதுவும் என்ன, டெய்லி சாப்பிடணும். கெஸ்ட்டு பாருங்களேன், என்னைக்காவது ஒரு நாள் தான் வருவாங்கல்ல. நல்ல சாப்பாடு கொடுப்போம், ஆனால் எப்படி கொடுப்போம்? ஆமாம், ஒரு வேளை தான். எப்படி அந்த மேவிபோசேத்தை பார்த்து அனுதினமும் என்னோட கூட அப்பம் புசிப்பா என்று சொன்னாரோ தாவீது, அதை போல இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் அவரை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லுகிறார். டெய்லியும் அவர் இடத்துல நம்ம பேசலாம், டெய்லி திருவிருந்து எடுக்கலாம்.